இல்லாமல் போகாது. தன் உதடுகளை அடக்கிறவனோ புத்திமான் என்று சொல்லி வாசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளை, ஒவ்வொரு நாளும் பொதுவாக ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட 16,000 வார்த்தைகள் பயன்படுத்துவதாக, பேச்சில் 16,000 சொற்கள் பயன்படுத்துவதாக பொதுவாக கணக்கெடுப்பில் சொல்லியிருக்கிறார்கள். இங்கே நீதிமொழிகளிலே நான் வாசிக்கிற பொழுது, சொற்கள் அதிகமாவதனால அந்த சொற்களிலிருந்து பாவம் இல்லாமல் போகாது என்று சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளை, அதிகமாக பேசுகிற பொழுது, அதிகமாக நம்முடைய வார்த்தைகளை விடுகிற பொழுது, இல்லை நாம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற பொழுது, அங்கே நிச்சயமாக பாவம் இல்லாமல் இராது என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்கிறது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் டெய்லி அநேக இடத்துல பேசவில்லை என்று சொன்னால், இல்லை நம்ம இன்றைக்கு இருக்கக்கூடிய ஃபோன் மூலமாக அவங்களிடத்தில் ஒரு 10 பேரிடத்திலாகவும் பேசவில்லை என்று சொன்னால் அவர்களால் இருக்க முடியாது. இங்கே சொல்லுகிறது, சொற்கள் அதிகமாவதனால பாவம் உண்டாகும். அதனால உதடுகளை நாம் அடக்க வேண்டும். ஆமென். சொற்கள் தேவைக்கு மாத்திரம் பயன்படுத்தப்பட வேண்டும். அப்படிப்பட்டவன் புத்திமான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய சொற்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சொற்கள் அளவுக்கு அதிகமாக, நாம் சொன்னது மாதிரி 16,000 வார்த்தைகள் நம்ம பயன்படுத்துகிறோம். அவைகள் எதற்கென்று, இல்லை என்று சொன்னால் பிரயோஜனத்திற்கென்று பயன்படுத்தப்படுகிறதா என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அதற்கு அதிகமாய் நாம் பயன்படுத்துகிற பொழுது பாவம் இல்லாமல் போகாது. பொதுவான ஒரு விஷயத்தை நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதன் ஒரு நாள் இத்தனை வார்த்தைகள் பயன்படுத்துவான். அதுவே அந்த வார்த்தைகளிலே அநேகருக்கு அது அதிகமாக இருக்கும். வசனம் தெளிவாக சொல்லுகிறது, உதடுகளை நாம் அடக்க வேண்டும். அதிகமாக பேசுகிற பொழுது அங்கே பாவம் உண்டாகும். உதடுகளை அடைக்கிற பொழுது புத்திமானாக மாற்றப்படுவோம். சொற்கள் அதிகமாக பாவத்தை சம்பாதிக்கிற பொழுது பேச்சிலேயும் பாவியாக மாற்றப்படுவோம். ஸ்தோத்திரமாக இந்த காலை பொழுதிலே நம்முடைய சொற்கள் சுருக்கமாக இருப்பதாக, அவைகள் தேவனுக்கு ஏற்றவைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். நம்முடைய உதடுகள் எல்லா நிலையிலும் பாதுகாக்கப்பட வேண்டும், அடக்க வேண்டும். அங்கே தான் நம்முடைய புத்தி வெளிப்படுகிறது. சிலவரை பார்க்கிற பொழுது ஆத்திரப்பட்டு பேசிடுவாங்க இல்லையா? அவங்க வாயை திறந்தா வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கும். கண்டிப்பாக அதில் பாவம் உண்டாகும் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஆகவே நம்முடைய உதடுகளை அடக்கி யோசித்து பேசுகிற பொழுது நம்முடைய வார்த்தைகளிலே பாவம் இல்லாமல் பரிசுத்தமும் சமாதானமும் ஆசீர்வாதம். ஆகவே இந்த காலை பொழுது ஒரு தீர்மானத்தை எடுத்து, ஆண்டவரே, என்னுடைய சொற்கள் மிகுதியாக கூடாது, என்னுடைய உதடுகள் அடக்கப்பட வேண்டும், தேவைக்கு நான் பேசுகிறவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவ கரங்களை ஒப்புக் கொடுப்போம். நாம் நாவின் பலனால் கனிகளை நாம் புசிக்கிறவர்களாக இருக்கிறதுனால தேவனுக்கு ஏற்கக்கூடிய வார்த்தைகளாக நம்முடைய வாயின் வார்த்தைகள் இருப்பதாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிருபையுள்ள ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் வாசித்தது போல எங்களுடைய சொற்கள் ஆமென் சுருக்கமாக இருக்கட்டும். சொற்கள் மிகுதியாகிற பொழுது பாவம் நிச்சயமாக உண்டாகும் என்று சொல்லி வசனம் தெளிவாக சொல்லுகிறது. எங்கள் உதடுகளை காத்து புத்திமான் உண்மையாக நடக்குவதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நம்முடைய கரங்களை எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். God bless you.